ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல் ஒரு சூப்பரான அப்டேட் தரேன். ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான அப்டேட்னு சொல்லலாம். இந்த யாரை பத்தி யோசிக்கிறீங்க? டைரக்டர் அட்லி பத்தி தான். டைரக்டர் அட்லி நார்மலா வந்து ஒரு சின்ன படங்கள்ல ராஜாராணியில இருந்து அதுக்கப்புறம் மெர்சலா இருக்கட்டும், தெரியா இருக்கட்டும், இந்த மாதிரியான கதைகளை எடுத்துட்டு வந்து தமிழ் சினிமால ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் டைரக்டரா இருந்தாரு. இதை தொடர்ந்து இவர் நிறைய படங்கள் இப்ப இந்த மாதிரி எடுத்துட்டே வந்திருந்தாலும் இவர் லாஸ்ட் இயர் ஜவான் ஒரு படம் எடுத்தாரு. இது பாலிவுட்ல ஷாருக் கான் அவர்களையும் நயன்தாராவையும் பேரப் பண்ணி எடுத்த படம் சொல்லலாம். இந்த படம் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருந்தது. அதாவது ரொம்ப பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்னு சொல்லலாம். 1000+ crores வந்து ரீச் ஆச்சு. இதை தொடர்ந்து இவர் அடுத்த படம் என்ன எடுப்பாரு? நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. இவர் அடுத்த படம் தளபதி வச்சு எடுப்பாரா? ஏன்னா எப்பயுமே ஒரு தளபதியை பத்தியே பாராட்டி பேசுறதுனால தளபதியை பத்தி எடுப்பாரு. அது மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தது. இவர் அடுத்து எடுக்க போறது இல்ல பாலிவுட்லயே எடுப்பாரா அப்படிலாம் இருக்கும்போது பேபி ஜான்னு ஒரு படம் பாலிவுட்ல ப்ரொடியூஸ் பண்றாரு. கீர்த்தி சுரேஷ் அண்ட் வருந்தவன் இந்த படத்துல நினைக்கிறாங்க. இந்த படம் தெரியோட ரீமேக்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒரு ஜேர்னி போயிட்டு இருக்கும்போது திரும்ப பாலிவுட்ல எடுப்பாரா இல்ல கோலிவுட்ல எடுப்பாரா? இதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு கொஸ்டின் இருந்தது. இவர் அடுத்து எடுக்க போறது சல்மான் கானை வச்சு ஒரு படம் எடுக்க போறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த படத்தோட அபிஷியல் அப்டேட்ஸ் இன்னும் வரல. வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு அப்டேட் என்ன வந்திருக்குன்னா, இவர் 2 தமிழ் சினிமால இருக்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் ஆக்டர்ஸை வந்து கம்பைன் பண்ணி ஒரு கதை எடுக்க போறதா சொல்றாங்க. சியான் விக்ரம் அவர்களும் தனுஷ் அவர்களும் இவங்க 2 பேருமே ஆக்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரியல் ஆக்டர்ஸ்னே சொல்லலாம். அந்த மாதிரி இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். என்ன கெட்டப்பா இருக்கட்டும், என்ன ரோல்ஸா இருக்கட்டும், இப்படி 2 ஸ்டாரை வந்து ஒன்னா கொண்டு வர்றது ரொம்ப பெரிய ஒரு இதுன்னே சொல்லலாம். இவங்க 2 பேரையும் இந்த படத்துல வந்து ஒன்னா கொண்டு வரதா இருக்க போகுது அட்லி அவர்களோட அடுத்த படத்துல. இதை தாண்டி ஃபகத் ஃபாசில் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் வில்லனோ இருக்கட்டும் இல்ல ஒரு சப்போர்ட்டிங் ரோல்னே சொல்லலாம். எல்லா லீடிங் படத்துலயும் இவர் இல்லாம இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி ஃபகத் ஃபாசில் அவர்களும் இந்த படத்துல இருக்காரு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கும்போது இதுல ஷாருக் கான் அவர்கள் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஒரு கேமியோ பண்ற மாதிரி இருக்கு. அந்த கேமியோவுக்கு ஷாருக் கான் அவர்கள் எந்த ஒரு சார்ஜஸ்மே பண்ணாம பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேச்சு இந்த படத்தை பத்தி வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமாஸ்க்கு மறக்காம சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.